வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்ஸி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறது கிடையாது. இந்த சிம்பிளாக சொல்லும் போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்மளோட பர்ப் சூட்டை வந்து நம்ம மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் கூட இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் கூட நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் போவீங்க. ஓகே, ஆப்ஷனில் போயிட்டு ஜென்ரல் செட்டிங்ஸில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் இருக்கும். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் போயிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு உங்களோட பர்ப் சூட்டில் இன்டர்செப்ட் ஆகிறது எல்லாமே ப்ரௌசர் மூலிமா கரெக்டாக வரும். கரெக்டு தானே? ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஐம் ரியலி சாரி, உங்களுக்கு நான் இது முன்னாடி நான் சொன்னேனா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பர்ப் சூட்டோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ கிளிக் ஆன் யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி. இதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா தான் உங்களால் உங்கள் ப்ரௌசரை வந்து நார்மலாக ஒரு இன்டர்நெட் மோடில் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் மேனுவலில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் உங்கள் பர்ப் சூட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள் அது மேனுவல் ப்ராக்ஸியில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நான் இங்கே வந்து கூகுள் ஏதாவது நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா ப்ராக்ஸி சர்வர் இஸ் ரெஃப்யூசிங் அப்படின்னு சொல்லி சொல்லும். விச் மீன்ஸ் என்னால் நெட்டில் கனெக்ட் பண்ண விடாது. ஏன்னா பிகாஸ் நான் மேனுவல் ப்ராக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களோட பேஜை லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ப்ராப்பராக லோட் ஆகும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக அந்த செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இது நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், பட் ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ பேக் டு தி கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ரௌசர் மூலிமா வர கனெக்ஷன் எல்லாமே நம்ம பர்ப் சூட் மூலிமா நம்ம சென்ட் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்ஷனை போய் நம்ம கிளிக் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட பர்ப் சூட் கூட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய பர்ப் சூட்டை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பர்ப். ஓகே, ஸோ இப்போ பர்ப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இது நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன் பிகாஸ் நம்ம நெட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஸோ ப்ராக்ஸி அப்படின்னு கொடுத்து நான் நெட்டில் சர்ச் பண்ணுறேன். இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஆட் ஆன். ஓகே, ஸோ ரெண்டு இருக்குது, பேசிக்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ராக்ஸி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கும் ப்ராக்ஸி. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸை செட் பண்ணிடலாம். பர்ப் சூட்டுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம இங்கே செட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்அப் வரும். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்ஸி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஆப்வியஸாக நம்ம பர்ப் சூட் வந்து என்ன ப்ராக்ஸி யூஸ் பண்ணுது, ஆப்ஷன்ஸுக்கு போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக HTTP ப்ராக்ஸி தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் HTTPலேயே நான் வைக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. HTTPயில் வச்சுட்டு நேம் வந்து நான் வந்து பர்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். BURP அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் IP அட்ரஸ் கேட்குது. ஸோ நம்ம ப்ரௌசரில் என்ன IP அட்ரஸ் கொடுத்தோம், ஸோ இந்த IP அண்ட் இந்த போர்ட் நம்பர் தான் நம்ம கொடுத்துறதால சேம் அதே இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ 127.0.0.1 அண்ட் என்னோடய போர்ட் நம்பர் வந்து 8080 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். யூசர் நேம் ஆப்ஷனல் தான், பாஸ்வேர்டும் ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் போயிட்டு நான் இதை எடுத்துடுறேன். எனக்கு இது தேவையில்லை. இப்போதைக்கு எனக்கு செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போது இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது இன்டர்செப்ட் பண்ணாலும் எனக்கு எதுவுமே இன்டர்செப்ட் ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா google.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா கூகுள் டேரெக்டாக ஓப்பன் ஆகுது, எனக்கு எதுவுமே இன்டர்செப்ட் ஆகலை. பிகாஸ் நான் ப்ரௌசரில் இருக்க நெட்வொர்க் செட்டிங்ஸை நான் மாற்றிட்டேன், விச் மீன்ஸ் மேனுவல்லேருந்து தூக்கிட்டேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சடன்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், டக்குன்னு நான் வந்து என்னோடய பர்ப் சூட் கூட நான் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் demo.testfireன்னு ஒரு சைட் இருக்குல்ல, ஓகே ஃபைன். ஸோ இந்த சைட்டை சும்மா எடுத்துக்கலாம். இப்போ நான் பர்ப் சூட் கூட டக்குன்னு நான் கனெக்ட் பண்ணோம், என்னோடய பர்ப் சூட் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் டக்குன்னு கனெக்ட் பண்ணோன்னா என்னோடய ப்ராக்ஸிக்கு போயிட்டு யூஸ் ப்ராக்ஸி பர்ப் ஃபார் ஆல் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ அதை நான் கொடுத்துட்டா ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி வந்து ஆன் ஆகிடுச்சு. நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு பர்ப்பில் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் எதுக்குன்னா ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு டைமும் என்னோடய நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நான் ப்ராக்ஸியை செட் பண்ணிவிட்டு மேனுவல் செட் பண்ணிவிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு டைமும் போய்ட்டு நான் செட் பண்ணணும் அண்ட் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும், அதெல்லாமே தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ப் சூட் வச்சு என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நான் டேரெக்டாக இதை போய்ட்டு கீழே டர்ன் ஆஃப் ப்ராக்ஸின்னு இருக்கா, அதை நான் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து எதை கொடுத்தாலும் என்னோடய பர்ப் சூட் கூட இன்டர்செப்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தட் மூலிமா நம்ம இந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நான் எதுக்கு ஒரு செக்மெண்ட்டாக நான் வந்து என்னோடய கோர்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹேண்டியான ஒரு ஆட் ஆன். பிகாஸ் நீங்கள் பக் பவுண்டியோ இல்லைனா வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மேனுவல் செட்டிங்ஸை போய் கிளிக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோடய லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் என்னோடய ஃபாண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டேப் யூசர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டு இந்த நேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபாண்ட் சைஸ். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன சைஸ்லனா வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராக்ஸி இந்த உள்ளே இருக்க ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் அதே யூசர் ஆப்ஷனில் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த HTTP மெசேஜ் டிஸ்பிளேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம், சேஞ்ச் ஃபாண்ட். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும் அதோட ப்ரிவ்யூ இங்கே இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் 15 கொடுத்ததுனால தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோடய ப்ராக்ஸியில் இந்த சைஸில் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்து கொஞ்சம் பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.